சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா ரவியரசு சொல்கிற சில விஷயங்களை வந்து விஷால் மறுத்ததாகவும் நடிக்க மறுத்ததாகவும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷால் வந்து ரவியரசர்கிட்ட வந்து சொன்னதாகவும் ரவியரசுக்கு வந்து அதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லாதனால அவரும் பார்த்தீங்கன்னா இது நான் இப்படி எடுத்தால் சரியாக வராது. அவர் ஒரு படைப்பாளி, அந்த படத்தினுடைய இயக்குனர். அவருக்கு அதில் வந்து சில முரண்பாடான கருத்துக்கள், விஷால் சொல்கிற கருத்துக்களில் முரண்பாடு இருந்திருக்கு. ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா ரவியரசுக்கிட்ட வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்போ நல்லா வரும் மாதிரி சொல்கிறாரு. ஒரு படைப்பாளியாக வந்து அவர் ஏற்றுக்க மறுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணலான்னு போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து ஊட்டியிலேருந்து பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் ஒரே ஒரு நாள் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்புக்கு டேரக்டரே இல்லாமல் படப்பிடிப்பு நடந்திருக்காங்க. விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. அந்த ஒரு நாள் மட்டும் விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேமராமேன் ரிச்சர்ட், அவர் வந்து இந்த படத்தினுடைய கேமராமேனாக இருக்காரு. ஸோ இந்த கேமராமேன் வந்து யார் சிபாரிசு பண்ண அந்த படத்துக்கு அப்படின்னா விஷால் தான் சிபாரிசு பண்ணார். விஷாலும் ரிச்சர்டும் பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் ஒன்றா படித்தவங்க, நண்பர்கள், கிளாஸ்மேட்ஸ். அதனால் ரிச்சர்டை வந்து இந்த படத்துக்கு வந்து கேமராமேனாக விஷால் புக் பண்ணதுனால ரிச்சர்டோடைய உதவியோட வந்து விஷாலே வந்து இந்த படத்தை ஒரு நாள் ஷூட் பண்ணதாகவும், இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரவியரசு இயக்குனர் வந்து அதாவது பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மார்க் ஆண்டனி, மதகஜராஜா ரெண்டுமே பெரிய அளவில் வெற்றி பெற்ற விஷால் திரைப்படம். மதகஜராஜா வெளியாகி கிட்டத்தட்ட 8 மாதங்களாகியும் அடுத்த படம் கமிட் ஆகாமலே இருந்தார் விஷால். உடல்நிலை பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பியிருந்த சூழல்ல மகுடம் அப்படிங்கிற படத்தை வந்து கமிட் ஆயிருந்தார். அந்த படத்தோட ஷூட்டிங் கூட போனதா கேள்விப்படுறோம். ஆர்பி சௌத்ரி தயாரிக்கிறாரு, ரவியரசு அப்படிங்கிறவர் இயக்குறாரு இல்லையா. அந்த படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கேள்விப்படுறோம். உண்மையில என்ன சார் நடக்குது? அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊட்டியில் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி ஊட்டிக்கு போயிருக்காங்க. ஊட்டியில் வந்து தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு வாரம் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கும் விஷாலுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த யூனிட்டில் உள்ளவங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க சொன்ன தகவல் தான். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா ரவியரசு சொல்கிற சில விஷயங்களை வந்து விஷால் மறுத்ததாகவும் நடிக்க மறுத்ததாகவும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷால் வந்து ரவியரசர்கிட்ட வந்து சொன்னதாகவும், ரவியரசுக்கு வந்து அதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லாதனால அவரும் பார்த்தீங்கன்னா இது நான் இப்படி எடுத்தால் சரியாக வராது. அவர் ஒரு படைப்பாளி, அந்த படத்தினுடைய இயக்குனர். அவருக்கு அதில் வந்து சில முரண்பாடான கருத்துக்கள், விஷால் சொல்கிற கருத்துக்களில் முரண்பாடு இருந்திருக்கு. ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா ரவியரசுக்கிட்ட வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்போ நல்லா வரும் மாதிரி சொல்கிறாரு. ஒரு படைப்பாளியாக வந்து அவர் ஏற்றுக்க மறுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணலான்னு போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து ஊட்டியிலேருந்து பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு புதிய இயக்குனர் இல்லையா, ஏற்கனவே 2 படங்கள். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈட்டின்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு, அதர்வா வச்சு கொடுத்துருக்காரு. நல்ல படம், ரொம்ப நல்ல படம். அதுக்கப்புறம் ரவியரசு பற்றி சொல்லணும்னா ஐங்கரன்ற படம், அது வந்து ஜிவி பிரகாஷ் வச்சு எடுத்திருந்தாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா நல்ல படம், பேசப்பட்ட படம். ஆனால் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் மந்த நிலையில் இருந்துச்சு. ஐங்கரன்கிற படம் வெளியாகிறதுக்கே சில காலமாச்சு. ஸோ அந்த படம் வெளியாகி அந்த படமும் ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, விஷால் வந்து இந்த ரவியரசோட இயக்கத்தில் தலையிட்டு ரவியரசுக்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் எல்லாமே விஷால் வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாராம். இப்போ ரவியரசை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. முதல் படத்துலேருந்தே இவங்க தொடர்ந்து ரவியரசுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஈட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐங்கரன் படம் பண்ணார். ஐங்கரன் ரிலீஸ் தாமதமான காலகட்டத்திலையும் ரவியரசோட தான் அந்த உதவி இயக்குனர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரை வச்சு கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து சத்யஜோதி தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க. சிவராஜ்குமாருக்கெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரவியரசு வந்து நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே டிஸ்கஷனில் இருந்தார். ஸோ அந்த படம் தொடங்குற சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடல்நிலை சரியில்லாதனால அந்த படத்தில் சிவராஜ்குமார் நடிக்க முடியாத சூழ்நிலை, அதுலேருந்து அவர் விலகிட்டார். ஸோ அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு.
அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 6-7 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கூடவே இருந்திருக்காங்க, எல்லா காலகட்டங்கள்லையும் தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பாளி அப்படின்னு ஒரு உதாரணம் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிவராஜ்குமாரோடையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிராவல் பண்ணார் அந்த படத்துக்காண்டி, ஜாவாங்கிற படத்துக்காண்டி டிராவல் பண்ணார். டிஸ்கஷன் எல்லாமே அங்கே பெங்களூர்லேயே இருந்ததுனால அவரால் நடிக்க முடியலன்னொன்னே ரவியரசை கூப்பிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தனுஷ் படம். அந்த படத்தில் வந்து சிவராஜ்குமார் வந்து தனுஷோட நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த நட்பின் காரணமாக வந்து சிவராஜ்குமார் வந்து தனுஷ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரவியரசன் ஒரு இயக்குனர் இருக்காரு, எனக்காண்டி ஒரு கதை வச்சிருந்தாரு, அந்த கதை நல்ல கதை, அந்த படத்தை நீங்கள் படம் பண்ணுங்க, முடிஞ்சால் அந்த கதையை கேட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு வந்து எப்படி சொல்லுது, சிவராஜ்குமார் வந்து ரவியரசுக்கு வந்து சிபாரிசு பண்ணார் தனுஷ்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு சிவராஜ்குமார்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகர், ஒரு சினிமா அனுபவம் உள்ள நடிகர். அவர் ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கார், அவர் ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்கார். அந்த இயக்குனர் ஒரு நல்ல இயக்குனருங்கிறதுனால அவருக்கு இந்த வாய்ப்பு தட்டி போகுதுன்னும் போது அது வந்து அடுத்தவருடைய கேரியர், அதாவது ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால வேறு ஒரு நடிகருக்கு கூப்பிட்டு சிபாரிசு பண்ணியிருக்காரு, தனுஷ் கூப்பிட்டு சிபாரிசு பண்ணியிருக்காரா. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் தான் வந்து ரவியரசு. ரவியரசு எடுத்த படங்களே அதுக்கு சாட்சி. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ரவியரசோட டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இல்லாமல் வந்து வெளியில் வர சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ இந்த பேக்கப் பண்ணி வந்து இப்போ ஊட்டியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், சென்னையில் ஒரே ஒரு நாள் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்புக்கு டைரக்டரே இல்லாமல் படப்பிடிப்பு நடத்திருக்காங்க. விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. அந்த ஒரு நாள் மட்டும் விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேமராமேன் ரிச்சர்ட், அவர் வந்து இந்த படத்தினுடைய கேமராமேனாக இருக்காரு. ஸோ இந்த கேமராமேன் வந்து யார் சிபாரிசு பண்ண அந்த படத்துக்கு அப்படின்னா விஷால் தான் சிபாரிசு பண்ணார். விஷாலும் ரிச்சர்டும் பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் ஒன்றா படித்தவங்க, நண்பர்கள், கிளாஸ்மேட்ஸ். அதனால் ரிச்சர்டை வந்து இந்த படத்துக்கு வந்து கேமராமேனாக விஷால் புக் பண்ணதுனால இப்போ ரிச்சர்டோடைய உதவியோட வந்து விஷாலே வந்து இந்த படத்தை ஒரு நாள் ஷூட் பண்ணதாகவும், இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரவியரசு இயக்குனர் வந்து அதாவது பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து அந்த யூனிட்லேருந்து வந்த தகவல் தான், இது உண்மையான தகவல் தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா விஷாலே வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னா இந்த சம்பவங்கள்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது சார். இதே மாதிரி தான் துப்பறிவாளன் 2லையும் பிரச்சனை ஏற்பட்டு மிஸ்கின் பதிலாக விஷாலே வந்து இயக்குனராக மாறினார். ஸோ விஷால் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரா இந்த பேட்டர்னை? இல்லை, விஷால் அப்படிங்கிறத விட சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பிரபலமான கதாநாயகர்கள், அதாவது ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கதை ஒன்று கேட்குறாங்க அந்த இயக்குனர்கிட்ட, கதையை கேட்டுட்டு அந்த இயக்குனருக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்குறதில்ல. இந்த கதையை நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, நான் நடித்து கொடுக்குறேன், இந்த கதைக்கு என்ன தேவைப்படுது, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைப்படுது, அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மூட் செட்டில் வந்து இப்போ நடிகர்கள் இல்லவே இல்லை. பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள், பெரிய படங்கள் தோத்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி கதை தலையீடு வந்து நிறைய இருக்குது. நடிகர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கதை தலையீடு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரபல நடிகரை வச்சு ஒரு இயக்குனர் இன்றைக்கி ஒரு படம் பண்ணணும்னா அந்த நடிகர் சொன்னதை கேட்டு எடுத்து கொடுத்தா தான் அந்த படம் வந்து பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இயக்குனர்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, இந்த கதை தலையீடுங்கிறது புதுசு இல்லை. இன்னொன்று வந்து ஒரு டாமினேட்டிங்கான இயக்குனர், அதாவது வந்து அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்குனர், ஆளுமையான ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த இயக்குனருடைய இயக்கத்தில் நடிக்கிறத இந்த நடிகர்கள் தவிர்த்துக்கிறாங்க. இப்பெல்லாம் தனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, மச்சான் அதை மாற்றிக்கலாம், மச்சி இதை பண்ணிடலாமா மச்சி அப்படின்ற மாதிரி ஆளுங்க தான் இப்போ வந்து சமீபத்தில் உள்ள நடிகர்கள்லாம் கூட வச்சுக்கிறாங்க. பல நடிகர்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணம், பல நடிகர்கள் அழிஞ்சு போறதுன்னு சொல்ல வேண்டாம், நம்ம பல படங்கள் தோல்வி அடைகிறது. பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாருடைய படங்கள்லாம் தோல்வி அடைகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். அதாவது அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைன்னா இதுதான். ஒரு சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு பஸ் கண்டக்டர் வேடம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான உடை தான் நீங்க அணிவிக்க முடியும். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப்பஸ்ட் காக்கி ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு, அங்க ஒரு ரேமான்ஸ் ஷூ, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த கதாபாத்திரமே மாறி போயிருது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த கதாபாத்திரத்துல நடிச்சாலும் நம்ம வந்து நம்ம காஸ்ட்லியாக தான் இருக்கணும், நம்ம ரிச்சாக தான் இருக்கணும், ரேமான்ஸ் பேண்ட் ஷர்ட் தான் போடணும், காஸ்ட்லியான ஒரு 40,000 ரூபா வாட்ச் தான் கட்டணும். இது நடக்குமா? கதாபாத்திரத்துக்கு நடித்த கதாநாயகர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்காங்க 1-2 பேர். விஜய் சேதுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கதையோ என்ன கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரமா இறங்கி நடிக்கிறாரு. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஹீரோவா அப்படின்னா ஹீரோவை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர், எந்த கதை கொடுத்தீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிப்பார். ஸோ அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற நடிகர்கள் பல பேர் வந்து அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமும் இல்லை, அந்த மனப்பக்குவமும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஏதாவது வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை படத்தில் வைக்க சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அந்த இயக்குனர்கள் இதெல்லாம்
இருந்தால் அந்த கதை கெட்டு போயிடும், இல்லைன்னா அந்த படமே வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட அது வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஈகோ கிளாஷாக மாறி வந்து அடுத்தடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இதே மாதிரி விஷால் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எதை சொல்ல வரீங்க அப்படின்னா, துப்பறிவாளன் 2ன்னு ஒரு படம் ஆரம்பிச்சார். துப்பறிவாளன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அது விஷாலோட கேரியர்லேயே ஒரு நல்ல படம். அது உண்மையாலுமே அவரே தயாரிச்ச விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியே தயாரிச்ச படம் தான், நல்ல படம். ஸோ அதுக்கப்புறம் துப்பறிவாளர் 2 அதே மிஸ்கினோட இணைந்து பணியாற்றும் போது லண்டன் நினைக்கிறேன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு நடத்தும் போது 2 பேருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட ஈகோ கிளாஷ். அது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு பக்கம் எப்படின்னா, மிஸ்கினும் வந்து சலைச்ச ஆள் கிடையாது. மிஸ்கினும் பார்த்தீங்கன்னா அவரும் பயங்கரமான ஆட்டிடியூடான ஆள். அவர் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அதை நீ மல்லுக்கு நிற்கணும்னா மிஸ்கின் மாதிரி ஆளுங்க எல்லா மேடையிலையும் மல்லுக்கு நின்று எல்லா மேடையிலையும் விஷாவில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டி கழுவி ஊற்றி எல்லாம் பண்ணார். எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து எப்படி சொல்றது, அடைபுடையெல்லாம் வந்து எல்லாமே சொன்னார். அதாவது பொறுக்கிங்கிறது அவர் சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை தான், பொறுக்கின்னு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் என்ன சார் பொறுக்கின்னு சொல்றீங்கன்னா, பொறுக்கி அழகிய பொறுக்கி, அது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அதனால இதெல்லாம் மிஸ்கின் வழக்கமா செய்யறதுதான். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு படைப்பாளி இதேதான் துப்புரவாளன் 2ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்கின் வந்து அதிலிருந்து வெளியேறினார் அப்படின்லாம் சொல்லலாமா, இல்லை வெளியேற்றப்பட்டார்னு சொல்லலாமா? மொத்தத்தில் மிஸ்கின் அதுலேருந்து வெளில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அந்த கதை அவரோட கதை, அதனால் அந்த கதையை அவர் தர மறுத்துட்டாரு. இதனால் துப்பறிவாளன் 2ன்னு வேற ஒரு கதையில் வந்து பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் படப்பிடிப்பு தொடங்கி அது கொஞ்ச நாள் நடத்தி அது நடத்த முடியாமல், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பொருள் செலவு, அது சேதாரம் தான். ஒரு தயாரிப்பாளர், அந்த படத்துக்கெல்லாம் விஷாலே தான் தயாரிப்பாளர், விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே விஷால் தான். அப்படி இருக்கும்போது அவரே வந்து நஷ்டப்பட்டான்னு பரவாயில்லன்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு, இழந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படத்துக்கு வேற தயாரிப்பாளர், ஸோ அந்த கவனம்லாம் இருக்கணும். ஆனால் தொடர்ந்து பண்றாரு, என்னன்னு தெரியல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து துப்பறிவாளனுக்கு அவரே தயாரிப்பாளர்னால அந்த முடிவு அவரால் ஈஸியாக எடுத்துட முடியுது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு புதிய தயாரிப்பாளர்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 98 படங்கள் எடுத்து ஆர்பி சௌத்ரி தான். ஸோ அவருடைய தலையீடு இருக்கும் இல்லையா? விஷால் வந்து எடுத்தவங்க ஊத்தவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லையா? அவர் தரப்புல இருந்து முற்றுப்புள்ளி வைக்கலையா ஆர்பி சௌத்ரி? சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆளுமையான தயாரிப்பாளர், நிறைய புது புது இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆர்பி சௌத்ரியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு கதையை வந்து கேட்கும் போதே இந்த கதை வந்து வெற்றி அடையாதா அப்படின்னு ஒரு கிராஸ்பிங் பவர், ஒரு மைண்ட், ஒரு ஐடியா வரும்ல, அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணுவார் ஆர்பி சௌத்ரி. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி புது வசந்தம் மாதிரி நிறைய படங்கள்ல KS ரவிக்குமார் அறிமுகப்படுத்தினது ஆர்பி சௌத்ரி தான். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஆனந்தமுடைய லிங்கிசாமி அறிமுகப்படுத்தினது ஆர்பி சௌத்ரி தான். இப்படி வந்து நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. காரணம் என்னன்னா, நல்ல கதைகள், அந்த முதல் படைப்பெல்லாம் பாருங்களேன், நல்ல நல்ல கதைகளாக இருக்கும். அந்த கதைகளை வந்து தேர்வு செய்வார், முதல் படத்துக்கு தேர்வு செய்வார் கதையை. அதுவும் இல்லாமல் இந்த இயக்குனர் பண்ணுவார்னு அந்த இயக்குனர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பார். இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்த பல பிரபலமான இயக்குனர்கள் ஆர்பி சௌத்ரியுடைய தயாரிப்புல இருந்து வெளியில வந்த படங்கள்ல மூலமா வந்த இயக்குனர்கள் தான். ஸோ அப்படி ஒரு கால்குலேஷனா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். நிச்சயமா வந்து ரவியரசு சொன்ன கதை அது நிச்சயமா நல்ல கதையா இருக்கும். ரவியரசு நிச்சயமா நல்ல படம் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அவர் ஏதோ ஏனா சோனான்ற மாதிரி படங்கள் இது வரைக்கும் எடுக்கல. அவர் எடுத்த படங்கள் 2 படமா இருந்தாலும் அந்த 2மே நிச்சயமா நல்ல படங்கள் தான். அப்படி இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, முன்னாடி நிற்கும். ஸோ ஆர்பி சௌத்ரி தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது, அங்கே ஆர்பி சௌத்ரியுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கதாநாயகனா விஷாலா போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி வந்து தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு ஆர்பி சௌத்ரி வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. அதாவது எத்தனையோ சின்ன தயாரிப்பாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது வந்து தயாரிப்பு செய்ய சொல்லி உதவி பண்ணியிருக்காரு, ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளராக இருக்காரு. இங்கே வந்து திருப்பூர் சுப்பிரமணியன், ஆர்பி சௌத்ரி 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணாங்க. வழக்கமாக இருக்குது, சினிமாவில் உள்ளது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்பி சௌத்ரி வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்காண்டி வந்து விஷாலுக்கு வந்து பணம் கொடுத்துருந்தார், அதாவது ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தார். நீண்ட இடைவெளியாக பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து ஃபைனான்ஸும் வராமல், அதுக்கான வட்டியும் சரியாக வராமல், எப்படி சொல்றது, கிடப்பில் போட்ட மாதிரியே இருந்துச்சு. அதான் அந்த துப்பறிவாளன் 2 ஏதோ ஒரு படத்துக்குன்னு நினைக்கிறேன், அந்த எந்த படத்துக்குன்னு சரியா நிறைய கடன் வாங்கியிருக்காரு விஷால். அது நிறைய கடன் வாங்கியிருக்காது, அது தனி கதை, அதுக்குள்ள நம்ம இங்கே போக வேண்டாம். இங்கே ஆர்பி சௌத்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை வந்து விஷாலுக்கு வந்து கொடுத்துருக்காரு, ஃபைனான்ஸாக கொடுத்துருக்காரு வேற ஒரு படத்துக்கு, விஷால் தயாரித்த படத்துக்கு. ஸோ அந்த படம் வராமல் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கும்போது இது வந்து ஏதாவது பண்ணி சரி பண்ணலாமா அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து உட்காந்து பேசி சரி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய உதவிகள் செஞ்சுட்டார். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா, அதாவது சினிமாவில் வந்து அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படமெல்லாம் வராமல் இருக்குது, இது வந்தால் பெரிய அளவில் வந்து அதில் பணம் போட்ட தயாரிப்பாளரும் தப்பார், அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரும் தப்பிப்பாங்கிறதுக்காண்டி சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி நிறைய படங்களை வெளியிடுறாங்க.
வெளியிட்டிருப்பாங்க. அப்படி வெளியிடப்பட்ட படம் தான் மதகத ராஜான்ற படங்கள்லாம் கூட கிட்டத்தட்ட திருப்பூர் சுப்பிரமணியன், சௌத்ரி எல்லாம் சேர்ந்து வெளியிட்ட படங்க தான் மதகத ராஜாலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இந்த பணம் விஷால்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின் போது இது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னும் போது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் வந்து மகுடங்கிற படத்தை வந்து ஆரம்பித்ததே. ஸோ அதனால் ஆர்பி சௌத்ரி நிச்சயமாக வந்து சொல்லாமலாம் இருக்க மாட்டார். அது ஒரு இயக்குநர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் தான். நிச்சயமாக அவரும் சொல்லிட்டு தான் இருப்பார். அவர் காதுக்கு இது போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இயக்குனர் வந்து ஆர்பி சௌத்ரியை பார்த்து இந்த மாதிரி வந்து தனிச்சையாக வந்து படத்தை இயக்கிட்டு இருக்காரு, நேற்றுக்கெல்லாம் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற வருத்தங்களை வந்து தெரிவிச்சுக்கிறதாகவும், ஸோ இது சார்ந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற யோசனையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் ஆர்பி சௌத்ரிகிட்ட சொன்னதாகவும், ஆர்பி சௌத்ரி வந்து அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, பேசுவோம், சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. குறிப்பா இவர் கூட பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வந்து இவரை நம்பி இருக்கிற ஒரு 6-7 உதவி இயக்குநர்கள்லாம் அனுப்புறாருன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் சார் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் வந்து நிச்சயமாக நல்லா வெளியில் வருவாருன்னு இந்த உதவி இயக்குனர்கள் வந்து பல வருடங்களாக தொடர்ந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈட்டிலேருந்து இன்னைக்கு ஒரு இந்த படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாவது அவரோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயக்குனர் நல்லா வந்தால் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு மானிட்டரி, அதாவது பண ரீதியாக வந்து ஒரு இயக்குனர் நல்லா வந்தால் அந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல, அந்த உதவி இயக்குனர்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி கொடுப்பார், நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொடியூசர்ட்டு வந்து வாங்கி கொடுப்பார். இது ஒன்று. இப்போ இந்த இயக்குனர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனராக மாறினார்னா, பெரிய வெற்றிப்பட இயக்குனராக மாறினார்னா, இவர்கிட்ட உதவியாளராக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு அடையாளம். இவங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து கதை சொல்லும் போது, ஓ அவரோட அசிஸ்டண்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட்னு சொன்னால் அப்படியா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சங்கரோட அசிஸ்டன்ட்னு சொன்னால் உட்காருவாங்க. இப்போ அட்லியே இருக்காரு, சார் நான் அட்லி கிட்ட ஒர்க் பண்ணுறேன் சார், ஒரு 7 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த குவாலிஃபிகேஷன் வரும். இதையெல்லாம் நம்பி தான், இதுதான் இவங்களுடைய முதலீடு. அந்த உதவி இயக்குநர்களுடைய முதலீடு என்னன்னா, ஒரு இயக்குனரே நம்பி டிராவல் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இயக்குனர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னா அடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரகாசமாக அமைங்கிறதுனால தான் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே வந்த ஒரு 6-7 இயக்குனர்களை வந்து விஷால் வெளியில் அனுப்பிட்டு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வேதனையான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனராக ரவியரசு வந்து வேதனைப்படதானே செய்வார். அந்த வேதனைகள் அவருக்குள்ளே இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி விஷால் அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 2 வெற்றி படங்கள், அதையும் தாண்டி பெரிதாக அவரை இயக்க யாரும் முன் வரல. ஸோ இந்த மாதிரி தகவல் இப்போ ரவியரசு அப்படிங்கிற இயக்குனரை அவர் இயக்க விடாமல் இவரே இயக்குனாரு, இந்த தகவல் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வரவிருக்குன்னா அடுத்தடுத்து படம் யாருமே இயக்க முன் வர மாட்டாங்கல்ல விஷாலை வச்சு. இது அவரு தான் நெகட்டிவாக போகும்னு அவருக்கு தெரியாதா விஷாலுக்கு? சரி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இது நெகட்டிவாக போகுமா பாசிட்டிவாக போகுமாங்கிறதெல்லாம் கிடையாது சார். இது வந்து நடிகர்கள், நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நடிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து இது பெருசாக நெகட்டிவாக போகும்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது வழக்கமாக நடந்துருக்கு. இயக்குநர்கள் யாரும் வரமாட்டாங்க இல்லையா சார்? அப்படி இல்லை. அது இந்த கதாநாயகர் சொல்றதெல்லாம் கேட்டு இயக்குனர்கள் வந்து படம் பண்ணி கொடுக்க வர்றாங்கல்ல, அதுக்கும் ஒரு கேட்டகரி ஆஃப் இயக்குனர்கள் இருக்காங்கல்ல. எல்லா இயக்குனர்களும் முரண்பிடிக்க மாட்டாங்கல்ல. எல்லா இயக்குனர்களும் நீங்க சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்க சொல்றதை கேட்டு எடுக்கிற இயக்குனர்களும் இருப்பாங்கல்ல. அந்த கேட்டகரி உள்ள இயக்குனர்களை வந்து அவங்க தேர்வு செய்வாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், தனக்கு தோதான இயக்குனர்களை தான் இன்னைக்கு வந்து தேர்வு செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீரமே வாகை சூடும்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை நல்ல கதை, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இயக்குனர் வந்து அந்த கதையை என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தாரு, ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து விஷாலை வச்சு பண்றாருன்னொன்னே அது வந்து ஒரு பெரிய படமா வந்து பார்க்கப்பட்டது. பெரிய இயக்குனர் வந்து தூப்பா சரவணன் ஒரு இயக்குனர், பெரிய படமா பார்க்கப்பட்டது. பெரிய லெவலில் இந்த படம் வந்தால் பெரிய பேர் கிடைக்கும் அந்த இயக்குனருக்குன்னு சொல்லப்பட்டது. அந்த இயக்குனர், அந்த கதையும் நல்ல கதை தான், நல்ல திறமையான இயக்குனர் தான். பட் என்ன காரணம் தெரியல, இதே மாதிரி ஏதாவது தலையீடுகள் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. அதனால அந்த படம் பெரிய தோல்வி படமா போயிடுச்சு. வீரமே வாகை சூடவா என்னமோ ஒரு படம் வந்ததே தெரியல, அந்த படம் வந்ததே தெரியல. ஸோ அந்த மாதிரி சார் நிறைய படங்கள் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சு சார். இப்போ சிவகார்த்திகனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோன்னு ஒரு படம் நடித்தார்ல, அதில் அவருடைய கலை தலையீடு இருக்குது. மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் நடித்தார்ல, அதில் அவரோட கலை தலையீடு இருக்குது. மாதிரி தொடர்ந்து சிவகார்த்திகனுடைய தோல்வி படங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய கதை தலையீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு 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 வேற ஒரு உதாரணத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து இப்போ நாளைக்கு வரப்போகிற மதராசி இருக்குல்ல, அதில் ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்க. இங்கே தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஒரு முருகதாஸ் ஒரு பெரிய இயக்குனர், ஆல்ரெடி பெரிய ஹீரோஸை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர்னும் போது அந்த இயக்குனர்கிட்ட இவங்க வந்து சஜஷன் சொல்லுவாங்க. சார் இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா, சார் இதை பண்ணிக்கலாமா, அதை பண்ணிக்கலாமான்னு அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பாங்க. அது படத்துக்கு நல்லா இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து அது ஓகேன்னு சொல்லி பண்ணுவாங்க. இது தப்பு கிடையாது. ஒரு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா கலந்து பண்ணுறது, ஒரு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது தான். நல்ல விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி புது இயக்குனர்கள் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இதை எடுங்க, நான் சொன்ன மாதிரி எடுங்க,
நான் இந்த ஷார்ட் இப்படி பண்ணுங்க, இந்த சீன் இப்படி எடுங்க அப்படின்வாங்க. டிக்டேட் பண்ணுவாங்க. ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். அந்த டிக்டேட் பண்ற இயக்குனர்கள்ட்ட இது செய்வாங்க. அந்த டிக்டேட் பண்ணும்போது சில இயக்குனர்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு படம் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்ல சரியா வராதுன்னு அந்த இயக்குனர் அப்படின்னா அந்த ஆளுமை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இயக்குனருக்கான மரியாதை குறையும் போது அதுல இருந்து முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பாங்க, சண்டித்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அது நியாயமான கோவம் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து யூனியன் தரப்புலேருந்து விசாரிச்சிங்க, அவங்க தரப்புலேருந்து வந்து தகவல் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ விஷாலுக்கு எதிரான ஒரு செய்தியாக தான் இருக்குது. விஷால் தரப்புலேருந்து இதுக்கு விளக்கம் கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார், இது வந்து இப்படி ஒரு செய்தி இது வந்திருக்கு, இது வந்து உண்மை, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அது அந்த யூனிட்ல இருக்கவங்க பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். பட் இது வந்து விஷால் தரப்புல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாதான் இது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆனால் இப்படி ஒரு தகவல் இருக்கிறங்கிறது உண்மைதான். ரொம்ப நன்றி சார். விஷால் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.